வெல்கம் பேக் டு கல்வி வளா யூடியூப் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்க்குறது 11th ஸ்டாண்டர்டுக்கான செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் 2025க்கான மேக்ஸ்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோவை கொஞ்சம் அப்லோட் பண்ணும்போது லென்த்தாக தான் அப்லோட் பண்ணுறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேபி நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் என்ன டிஸ்ட்ரிக்டான கொஷின் பேப்பர்ன்றது நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணிவிடுங்க. ப்ரீவியஸாக வந்து நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வந்து போட்டுருந்தோம், ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணிவிடுங்க. மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்ன அதே கொஷின் பேப்பர்ஸ் வந்துச்சு அப்படின்றது அவ்வளோவா நம்மளுக்கு கமெண்ட்ஸ் வரலை. பட் வந்து நம்ம சொன்னதில் ஆஃப் இது வந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி 50-50 வந்து வந்துச்சு. அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கமெண்ட்ஸ் வந்து வந்துச்சு. அண்ட் தென் தேங்க்ஸ். ஸோ உங்களுடைய சப்போர்ட்ஸ் அவங்க ஜென்யூனாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பண்ணனால ஸோ அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஊதியம், ஓகேங்களா? ஸோ நான் மட்டும்தான் வந்து ஒரிஜினல் கொஷின் பேப்பர் போடுறேன் அப்படின்றது இல்லை, ஓகேங்களா? மற்ற சேனல்லையே போடுறாங்க. அது ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கான்றது அது உங்களுக்கும் தெரியணும், அவங்களுக்கும் தெரியணும். ஏன்னா நம்ம தமிழ்நிலையில் வந்து ஒன்று வச்சுருவாங்க, ஓகேங்களா? ஸோ இருக்கிற ஃப்ராங்காக சொல்கிறேன் பாருங்க. தமிழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா இயர் இருக்கும். ஸோ அந்த இயரை எடுத்துகிட்டு ஸோ வேறு இயரை வந்து மாற்றி போட்டுருவாங்க. ஸோ போட்டுட்டு ஸோ அது ஒரிஜினல் வந்து இப்போ பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதோ வந்து வேறு ஒரு விஷயத்துக்காகவோ இல்லை வேறு ஒரு இதுக்காகவோ இல்லை படிக்கிற விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து தேடுறீங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு தவறான ஒரு இது இருக்குது. அதை வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நோக்கமாக வந்து உங்களை பார்க்கும்போது பயன்படுத்துகிறாங்கன்ற பார்க்கும்போது அது ரொம்பவே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது மோஸ்ட் ஆஃப் பெரிய சேனல் கூட அந்த மாதிரியான வேலைகள் வந்து பண்ணுறாங்க. அது உங்களுக்கு தான் தெரியும், ஓகேங்களா? ஸோ அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ நம்ம வந்து ஜென்யூனாக பண்ணுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து கொஷின் பேப்பர் வந்து சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா? அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும், ஓகேங்களா? மிட்டம் எக்ஸாம் அண்ட் ரிவிஷன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து கொஷின் பேப்பர்ஸ் வந்து வேரி ஆகும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு டைப்பாக கொஷின் எடுப்பாங்க. அதே மாதிரி வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து டைமும் சேஞ்ச் ஆகும். டைம் டேபிளும் வந்து அவங்கவுங்க டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி வந்து டைம் டேபிள் வந்து வைப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும்போது ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம் தள்ளி வச்சாங்க மழையினால். ஸோ அந்த மாதிரி சில ரீசன்ஸால் டேட்ஸ் அண்ட் வேரி ஆகும், கொஷின் பேப்பர்ஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஒரு கொஷினை வந்து நீங்கள் தரவாக வந்து படிங்க, ஓகேங்களா? இந்த கொஷினை நீங்கள் நல்லா தரவாக படிச்சிங்கனாலே நல்ல மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அது வந்து என்னால் வந்து 100% சொல்ல முடியும். ஸோ எல்லா கொஷினும் நல்லா படிங்க, ஓகேங்களா? நம்ம ப்ரீவியஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை எடுத்து நம்ம அப்லோட் பண்ணோம். ஸோ அதுலேருந்தும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறதுடைய ரீசன் என்ன அப்படின்னா அது வந்து பப்ளிக் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வந்து யூ வில் மஸ்ட் யூஸ் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம், ஓகேங்களா? உங்கள் பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பாக அந்த ஒரு கொஷினுக்கு வந்து யூஸ் ஆகும், இம்பார்ட்டன்ட் கொஷின். அதனால் நீங்கள் அதை வந்து நல்லா தரவாக பார்த்துக்குங்க. அது இந்த எக்ஸாமும் சரி, பப்ளிக் எக்ஸாம்னா பப்ளிக் எக்ஸாம்லேயே மாட்டோம் இல்லை, நீங்கள் இதுக்கப்புறம் எழுதக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் அந்த ஒரு கொஷினுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட்ன்றது இப்போது நாங்கள் படிக்கிற காலத்துலேயே வந்து பப்ளிக்ன்றது ஒன்று இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து பப்ளிக்ன்றது எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் ஃபெயில் ஆனாலும் திருப்பி அட்டெம்ப்ட் எழுதுன மாதிரி இருக்கும். அதனால் நம்ம சேனலை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். எந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்றது கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸு எந்த ஒரு சப்ஜெக்டாக சரி எல்லாம் நம்ம எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ண போகிறோம். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையும் நம்ம மாஸ்டர் தான், ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அது ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் அவுட் ஆஃப் 600க்கு நீங்கள் நம்மளோட சேனல் வாட்ச் பண்ணி அப்படின்னா நாங்கள் 450க்கு அபோவ் ஆச்சு நீங்கள் எடுக்கலாம், ஓகேங்களா? அது ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தால் கூட சரி, உங்களுக்கான ஃபுல் அண்ட் டிப்ஸ் அண்ட் கைடன்ஸும் நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக வந்து அது வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி
ஆளுன்னு சொல்லி கொடுத்துங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பட் வந்து அந்த ஆளுன்ற அந்த ஒரு இதை வந்து கிளிக் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ நாளைக்கு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ ஸ்டார்டிங் ஏதோ ஒரு மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்கள் மேக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கைடன்ஸ், அதாவது இப்போ நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன்ல, நான் எப்படி பாஸ் ஆகியிருப்பேன், ஸோ என்னுடைய டிப்ஸு, எந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க எக்ஸாம், அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாகவே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதில் கொடுப்போம். ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆளுன்ற அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்டோட நேம் கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. டிஸ்ட்ரிக்டான நேம் வந்து நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து சில டார்கெட் வந்து கொடுப்போம். ஆல்ரெடி நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பார்த்தா கூட நம்ம வந்து அதுக்கு வந்து சில டார்கெட் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டார்கெட்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்படியே ஏன் இந்த நம்ம டார்கெட் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து நான் வந்து டே டு நைட் வந்து ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறோம். ஓகேலா? இப்போ மற்ற சேனலை கம்பேர் பண்ணும்போது நம்ம சேனல் பார்த்தா உங்களுக்கே தெரியும், எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கும் தெரியும். அதனால் இந்த ஒரு வீடியோவுக்கு ஒரு 1000 லைக்கு அண்ட் தென் ஒரு 2000 சாரி ஓகேங்களா, 2000 வேணாம், ஸோ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்ன்றது கண்டிப்பாக இந்த ஒரு நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அஃபிஷியல், அதில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்க. வீடியோவை முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணுவீங்க. எனக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 6 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறது ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஒரு இதுதான். நம்ம மோஸ்ட்டாக எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு தவறான பதிவுகள் போட்டு கமெண்ட் பண்ணால் கூட திட்டினா கூட நம்ம அவங்களுக்கு வந்து கண்ணா இல்லை கண்ணா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ கண்ணா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ஓகே, எனக்கு தெரியும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் எனக்கு எப்படி இருக்கும். ஏன்னா நானும் அந்த ஒரு இடத்துல தான் நான் வந்தேன். ஸோ அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் சப்போர்ட். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஷின் பேப்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நல்லா அப்லோட் பண்ண முடியும், வரல அப்படின்னா அப்லோட் பண்ண முடியாது. ஸோ சாரி ஃபார் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க பார்த்துங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சால் பார்த்துங்க. ஏன்னா சம்ஸ் தானே, சம்ஸ் தெரிஞ்சால் போதும், நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.